இது வெள்ளம் இல்லை, ஒரு கோப்பு இல்லை. சார் என்ன சார் பார்க்க அழகா இருக்கீங்க, நல்ல நீட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்க. ஏன் சார் இப்படி கேரளா நல்ல ஒரு ஆபீசர் மாதிரி இருக்கீங்க, ஏன் சார் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் தப்பு. கேரளாவே கெட்ட வாழ்க்கை தான். கேரளா பினராயி விஜயன் உங்க கருணாநிதி எல்லாம் கெட்டதா சார். என்ன சார், நானும் கேரளாக்காரன். இந்த பீவராயத்துல இந்த எங்க ஊர்ல 180 ரூபா, உங்க ஊர்ல 135 ரூபா. இதெல்லாம் வேண்டாம். பினராயும் ஸ்டாலின் ராஜி வைக்கணும் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நமக்கு வந்து இந்த சரக்கு மட்டும் வாழ்க்கையா சார்? எனக்கு வாழ்க்கை தானே. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இது பினராயி சரிதான் சார். ஆனா இதெல்லாம் குடிக்க கூடாது, குடும்பம் நல்லா வாழணும்னு நினைச்சா செய்யுது. தோழர் வந்து பினராயி விஜயன் சார், தோழர் வந்து நான் அங்கீகரிக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு நான் ரேஷன் கிடைச்சேன். முந்தானத்தை ரேஷன் வீட்டில் கொடுக்காம 20 கிலோ கொண்டு திருத்தி வித்துட்டேன். விற்கும்போது 25 ரூபா கிலோக்கு கிடைச்சேன். 30 ரூபா கொடுக்க வேண்டியதானே சார்? 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சார் உங்களுக்கு. நான் வீட்டுக்கு கொடுக்காத, எனக்கு தண்ணி தானே முக்கியம் சார். தண்ணி வந்து என்ன சார்? தண்ணி தான் முக்கியம் சார். என்ன வந்தாலும் நான் என்ன நல்லா செஞ்சாலும் ஸ்டாலின் பினராயி என்ன இருந்தாலும் நான் தப்பா நினைப்பேன். வாழ்க்கை நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நான் அங்கீகரிக்க மாட்டேன். நான் அங்கீகரிக்க மாட்டேன். தோழர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் கேரளா இருந்தாலும் 2 வாரத்தில் ஒற்றுமையா இருக்குல்ல, எவ்வளவு பாடுபட்டு இந்த மாற்றம் வராது சார் வாழ்க்கையில. இல்ல இதெல்லாம் தண்ணி எல்லாம் பிரச்சனை ஆயிடணும் சார். ஆயிடணும். ஏன்னா அப்பதானே நமக்கு கண்டு ஒரு ஆனந்தம் பண்ண முடியும் சார். பினராயி விஜயன் சார் இருக்கார்ல, அவர் வந்து எவ்வளவு பிள்ளைகளுக்கும் எவ்வளவு வயசானவங்களுக்கும் எவ்வளவு எல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா ஸ்கூல்ல செஞ்சிருக்கு. பண்ணிருக்காரு. ஆனா இந்த வாட்டி புக்கு கொடுக்கல, யூனிஃபார்ம் கொடுத்திருக்கு, நல்ல ஸ்கூல் கொடுத்திருக்கு, நல்ல பிரவேசனோத்சவத்துல எல்லாம் நல்லா செஞ்சிருக்கு. ஆனா புக்கு கொடுக்கலையே. புக்கு 3 தானே கொடுத்த சார். இப்ப வந்து அங்கன்வாடி இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு, அங்கன்வாடி பிரியாணி கொடுத்துட்டாங்க சார். இப்ப ஆனா எங்க வீட்டுக்கு நான் தண்ணி போட்டிருக்கோம், பிரியாணி கொடுத்து விடல. அங்கன்வாடி இருந்து குழந்தைங்க சாப்பிடணும். நீ எல்லாம் தப்பா பேசுற சார். சார் இந்த நாட்டுல எவ்வளவு இது இருக்கு சார். நம்ம வந்து நல்ல விஷயத்துல இருக்கு சார். இல்லன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு சார். இந்த இவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, பெரியவங்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு. ரேஷன் கார்டு எல்லாம் பெம்பளை பிள்ளைங்க பேர்ல ஆக்கிட்டு இல்ல, அவங்க நல்லா வாடுது இல்ல சார். அது அவங்க கஞ்சி குடுக்கல இருக்கு. நான் குடிச்சிட்டு கஞ்சி குடுக்கல. கேரளா மாதிரி இருக்குல்ல, ஒரு ஒற்றுமை வேற்றுமை கன்ற எதுவுமே கிடையாது. இந்த இடுக்கி மாவட்டத்துல வந்து அதாவது வந்து 82% தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி இந்த மாதிரி ஸ்டேட் இருக்கா? அது இல்ல, நானும் சம்மதிக்க மாட்டேன். ராஜி வைக்கணும், பினராயும் ராஜி வைக்கணும். பேசவே கூடாது சார். அது என்ன தோழர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க நல்லது. நான் தண்ணி சாப்பிடுறேன். தண்ணி வைங்க. தண்ணி அப்புறமா ஒரு வேணாம் சார். சார் தண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு மேல பாரு. நீங்க கார்ல என்ன ஏத்திட்டு வந்து என்ன உங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? அது நல்லா. நான் கேட்கிற கேள்வி என்னது, உங்க சுகத்துக்கு நீங்க குடிக்கிறீங்க. ஆமா. அவங்க சுகத்துக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க. இல்ல அவங்க நல்லா. எனக்கு இந்த உலகத்துல யாரும் நல்ல வார்த்தையை பிடிக்காது. ஆனா நான் தப்பா போயிருக்கேன். உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்காங்களா? எதனால நல்லா இருக்காங்க? அதுக்கு கவர்மெண்ட் வந்து அது மாதிரி பண்ணுது. ஏன் தண்ணிக்கு நிக்கிறேன்? உங்களுக்கு வந்து சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா? எனக்கு சந்தோஷம், நிம்மதி வேணாம். இல்ல நிம்மதி, மனுஷனுக்கு நிம்மதின்றது இது. சந்தோஷம்ன்றது நீங்க பார்த்தா தப்பா பேசுது. சந்தோஷம் ஒரு நிமிஷம் தான் சார். சந்தோஷம்ன்றது இருக்குல்ல, சந்தோஷம் உங்களோட தேவை. நிம்மதின்றது நமக்கு தேவை. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நிம்மதி வேணும் சார். நல்லா குடும்பம் வச்சு வாழ்றதுக்கு அதுக்கு சரக்கு சாப்பிடாதீங்க சார். சரக்கா? ஆமா. ஏன் இந்த சரக்குக்கு இந்த விலை வாங்குது? நாங்க எல்லாம் குடிக்க கூடாதுன்னு நினைச்சுதானே. கண்டிப்பா. அப்ப நான் அரிசி விட்டும், மிக்சி வீட்டுல இருந்து எடுத்து விட்டும், கேஸ் ஊற்றி விட்டு எல்லாம் தண்ணி அடிக்குது. அந்த இதுக்கு ஒரு 35 ரூபா ஆக்கலாம் இல்ல? உங்க சொல்ற கேளுங்க. அடுத்தவங்க உங்க பிள்ளைய விட்டு கொடுப்பீங்களா? இல்ல. நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்றாங்க. அது செய்யக்கூடாது.
தப்பு பண்ணக்கூடாது. பினராயி விஜயனுக்கும் ஸ்டாலினுக்கும் அரசாங்க- தண்ணி போடாத சிகரெட் குடிக்காத இவருக்கெல்லாம் எங்க விஷமம் தெரியுமா? உங்களோட விதி நாங்க தானே 2000 ரூபாய் டாக்ஸ் கொடுக்குது, 2000 கோடி. குடிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துலதான் புரிஞ்சு உங்களுக்கு. இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணா நீங்க குடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு. இந்த சரக்கு மட்டும் கிடையாது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல போனேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல போகும்போது அங்க 5 ரூபா சீட்டுக்கு வாங்கிட்டேன். 5 ரூபா சீட்டுக்கு வாங்கிட்டேன் சார். 5 ரூபா சீட்டுக்கு எதுக்கு தெரியுமா சார்? நீங்க அங்க உட்காந்து வந்து வாங்க. அதுக்கு சீட்டு வந்து வாங்குறது எதுக்கு தெரியுமா? சாதாரண அந்த வேலையாளுக்கு சின்ன சின்ன சம்பளம் கொடுக்கறது சார். அரசாங்கம் பாக்கியெல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்தேன். மருந்து சிகிச்சை டாக்டர் உங்களுக்கு வந்து 50,000 ஃப்ரீயா கொடுத்துட்டு 5 ரூபா வாங்கினா உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். 5 ரூபா அந்த 5 ரூபாய்க்கு இவரோட அப்பம் கொடுப்பேக்கலாம் சார். 50,000 5 ரூபாய்க்கு நானு சார் உங்களுக்கு வந்து அரசாங்கம் அலுமினிய பாத்திரம் அரசாங்கம் வந்து 15 ரூபா இப்ப கிடைக்கும். இடது சர்க்கார் உங்களுக்கு வந்து பினராயி விஜயன் சர்க்கார் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெரியவங்களுக்கு இது அடிபட்ட எல்லா சலுகைகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செத்ததுக்கு பிறகு இன்சூரன்ஸ் அந்த 5 ரூபா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? எனக்கு நான் கட்சிக்கு வாங்கிறதுக்கு எனக்கு இல்ல. அது உங்க பிரச்சனை, உங்க தனிப்பட்ட பிரச்சனை. பேச வார்த்தை இல்ல. அரசாங்கத்தை அரசாங்கம் இருக்குல்ல, நமது அரசாங்கம் எப்பயுமே வந்து நமக்கு துணை நிற்கும். நமது அரசாங்கம் பேசுவாரு. நீங்க வந்து தண்ணி அடிக்காம இருக்குல்ல, நீங்க நம்ம அரசாங்கத்துல உங்களோட பிரச்சனைல முறையிடுங்க. ஆனா தண்ணியை பத்தி கேட்க தப்பு இருக்கப்படாதீங்க, நல்லதுக்கு வந்து முறையிடுங்க. ஆனா எனக்கு ஒரு என்ன நல்ல கண்டா எனக்கு விமர்சிக்கணும். அதனால ஒரு சுகம் கிடைச்சிருச்சு எனக்கு. வாழ்க்கை தான் சார். எனக்கு இதெல்லாம் சுகம் கிடைச்சிருச்சு. வாழ்க்கை உங்க தனி மனிதனுக்கு வேண்டி குடும்பத்தை விடணுமா சார்? மதுனால குடும்பம் கெடும். மது நிறைய கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாடு கெட்டு போயிடும். எல்லாருமே மது குடிச்சுக்கிட்டு இருந்தா நாடே மோசமா போயிடும் சார். ஆல்கஹால் இன்ஜூரிஸ் டு ஹெல்த் சார். சொல்லக்கூடாது, இதுதான் சொல்றேன். எல்லாருக்கும் இந்த அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு. நான் இது எல்லாம் எதுக்காக சொன்னேன்னு நினைச்சியா சார்? நினைச்சா நீ உங்களோட தனிப்பட்ட நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இல்ல உங்களுக்கு மருத்துவமனை எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறதுனா ஒரு 4 நாள் என்கிட்ட வாங்க. கேரளா அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து அடிஷன் சென்டர் வச்சிருக்காங்க. நீங்க 4 நாள் வந்தீங்கன்னா நல்ல சுகாதாரமான உணவு, நல்ல சாப்பாடு, உங்களுக்கு வந்து மருத்துவர்கள், நல்ல வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ட்ரீட் பண்ண 4 நாள் எல்லா பிரச்சனை மாறுறதா. இப்ப நீங்க வந்து இதுல பேசுறீங்க, வேற இல்ல, மது இல்லாத உலகத்தை நம்ம உண்டாக்குவோம் சார். சரியா சார்? இதெல்லாம் சொன்னாலும் நீங்க போய் பிவரேஜ்லயோ பார்டே போய் சொல்லுங்க. நான் இதெல்லாம் அணுங்க பினராயி ஸ்டாலின் ராஜி வைக்கணும்.